வந்து இந்த படத்தை பற்றி உலகுக்கு அறிவிக்க வந்திருக்கின்ற அன்புக்குரிய பத்திரிகை நண்பர்களே, ஊடகத்துறை நண்பர்களே, உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக இந்த கல்யாண பத்திரிலாம் போடுவாங்க, இரு வீட்டார் அழைப்புன்னு. இந்த ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் 3 வீட்டு அழைப்பு நமக்கு. ஒன்று தயாரிப்பாளர், இயக்குனர் நமக்கு மிக நெருங்கிய நண்பர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஜெயமணி அவர்கள். இந்த 3 பேருமே நமக்கு நெருங்கிய நண்பர்கள். அந்த தயாரிப்பாளர் இங்கே பேசும்போது சொன்னார், இந்த புது பட தயாரிப்பாளர்கள்லாம் கேஆர் அவர்கள் கவுன்சிலிங் வச்சா பரவாயில்லன்ட்டு. ஆனால் கவுன்சிலிங் இல்லாமலேயே ஒரு நல்ல இயக்குனரை தேர்ந்தெடுத்திருக்காரு திரு ஜெயசீலன் அவர் இந்த படத்தில். ஏன்னா இந்த கதையை நான் முழுசாக கேட்டேன், என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்காரு. பரவாயில்ல, கொஞ்சம் தாமதமாக ஏற்றினாலும் கரெக்டாக அடிச்சிட்டிங்க, பிரச்சனை இல்லை. இந்த கதையை நான் முழுசாக கேட்டேன். ரொம்ப இப்போ சீன் பை சீன் ஒரு காமெடியான கதை. இது சீனிவாசன் சொன்ன மாதிரி பட்ஜெட்டில் எடுக்கிற படம்னா பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும், லைட்டு தெரியாது, பாய் தெரியாது, அப்படிலாம் இல்லாமல் பட்ஜெட்டில் எடுத்தாலும் படத்தை பார்த்தா பட்ஜெட்டில் எடுத்த படம் மாதிரி தெரில, பிரம்மாண்டமாக இருக்குது. பாடல் காட்சிகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. புது கதாநாயகன் ரொம்ப நல்லா அந்த டான்ஸ் காட்சி ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. படம் த்ரூ அவுட் பார்க்கும்போதே ஒரு காமெடி டிஞ்சு தெரியுது. அதனால் இன்றைக்கி சமூகத்துக்கு எந்த மாதிரி படங்கள் இந்த ரசிகர்கள் விரும்புகிறார்களோ அது மாதிரி படமாக திலகராஜன் தந்திருக்காரு. இந்த படத்தின் மூலம் அவர் தொடர்ந்து வெற்றி அடைய வேண்டும் என்று